என் பெயர் மோகனா. வயது 20. நான் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள். எங்கள் ஊரில் எனக்கு ஒரு தங்கை உண்டு. அப்பா கூலி வேலை, அம்மா விவசாயம் பார்க்கிறார்கள். நானும் படிப்புடன் உதவி செய்வேன். 12ஆம் வகுப்பு முடித்ததும் அருகிலுள்ள கல்லூரியில் படித்து வந்தேன். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் நான் கல்லூரிக்கு போகும் வழியில் அடிக்கடி என்னை பார்ப்பார். மெல்ல எங்களுக்கிடையே நட்பு வளர்ந்து அது காதலாக மாறியது. கார்த்திக் பணக்கார குடும்பம். அவருக்கு அம்மா மட்டுமே, அப்பா இல்லை. அவரும் அவர் அம்மாவும் சிதம்பரம் என்ற பெரியப்பா வீட்டில் வசித்தார்கள். சிதம்பரம் அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர். அவருக்கு மனைவி இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. எங்கள் காதலை முதலில் கார்த்திக் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏழை என்பதால். ஆனால் பிறகு நான் மிக அழகாக இருப்பதால் திருமணத்திற்குச் சம்மதித்தனர். ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பெரிய மண்டபத்தில் எங்கள் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்ததும் நான் கார்த்திக்கின் வீட்டிற்கு வந்தேன். முதல் நாள் அவரது அத்தை, பெரியப்பாவின் மருமகள், எனக்கு ஆரத்தி எடுத்தார். பிறகு சிதம்பரத்திடம் ஆசீர்வாதம் வாங்கச் சொன்னார்கள். நான் அவர் காலில் விழுந்தபோது என்னை வித்தியாசமான பார்வையில் பார்த்தது என் மனதில் பதிந்தது. ஒருவேளை நான் தவறாக நினைக்கிறேனோ என்று அப்போது பொருட்படுத்தவில்லை. அந்த வீட்டில் வள்ளி, 23 வயது வேலைக்காரி, சமையல், வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டாள். புது வீடு, புது மனிதர்கள், எல்லாம் இனிமையாகத் தொடங்கினாலும் சிதம்பரத்தின் அந்த பார்வையும் இரவில் நடக்கும் மர்மமும் என் மனதில் ஓர் ஐயத்தை எழுப்பின. முதல் இரவுக்குள் நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவேனா? முதல் இரவு என் கணவர் கார்த்திக் என்னருகில் அமர்ந்து இனிய வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தார். புதிய இடம், எனக்கு தூக்கம் வரவில்லை. திடீரென்று வெளியில் யாரோ ஒரு பெண் சிரிக்கும் சத்தம் கேட்டது. நள்ளிரவில் அது யாராக இருக்கும்? சந்தேகம் பொங்க நான் மெதுவாக எழுந்து வெளியே பார்த்தேன். அப்போது சிதம்பரம் வேறு யாரோ ஒரு பெண்ணுடன் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார். இருவரும் சேர்ந்து சிதம்பரத்தின் அறைக்குள் சென்றனர். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சிதம்பரம் மனைவி இறந்து தனிமையில் இருப்பதாகத்தானே எல்லோரும் சொன்னார்கள். நான் அந்த அறையை நெருங்க முயன்றேன். அப்பொழுது பின்னால் இருந்து என் கணவர் வந்து, மோகனா, இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் நடந்ததை உடனே சொல்லத் துணியவில்லை. ஏதோ சமாளித்தேன். அவரும் திடீரென்று காணாமல் போனதால் பயந்து விட்டேன் என்று என்னை அழைத்துச் சென்றார். அன்று இரவு முழுவதும் கார்த்திக் என்னுடன் இருந்தார். ஆனால் என் மனம் முழுக்க வேறு எண்ணங்களே. மறுநாள் காலை நான் வழக்கம்போல் வேலைகளைச் செய்து கொண்டிருந்தேன். சமையலறையில் வள்ளியிடம் சிதம்பரம் ஒரு பட்டுச் சேலையை கொடுத்து மிக அருகில் நெருங்கி பேசிக் கொண்டிருந்தார். இரவில் அவர் வேறு ஒரு பெண்ணுடன் பேசியது இப்போது வள்ளியுடன். இரண்டையும் இணைத்து எனக்கு புரிந்தது. அவருக்கு தவறான பழக்கங்கள் இருக்கலாம். பிறகு நான் கார்த்திக்கிடம், உங்கள் பெரியப்பாவுக்கு ஏன் 2வது திருமணம் செய்து வைக்கக் கூடாது என்று கேட்டேன். கார்த்திக் தயங்கியபடி, அவர் எங்களை சின்ன வயதிலிருந்து பார்த்துக் கொண்டார். நாங்கள் அவருக்கு 2வது கல்யாணம் செய்ய நினைக்கவில்லை என்றார். நான், நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தைச் சொல்ல வேண்டும் என்று தொடங்கும் முன் சிதம்பரம் அவரை அழைத்தார். அவர் அங்கேயே சென்றுவிட்டார். என் கண்ணால் கண்ட அந்த இரகசியத்தைச் சொல்லும் வாய்ப்பு கிடைப்பதற்குள் கார்த்திக் சென்றுவிட்டார். சிதம்பரம் என்னை மேலும் நெருங்கத் தொடங்குவார். நான் அடங்கிப் போவேனா அல்லது குரல் கொடுப்பேனா? ஒரு நாள் மாலை டைனிங் டேபிளில் கார்த்திக், சிதம்பரம், என் அத்தை மூவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். நான் சமைத்த உணவை புகழ்ந்தார்கள். அப்போது சிதம்பரம், இன்று மோகனாவுக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் என்று தங்க நெக்லஸை எடுத்துக் காண்பித்தார். என் அத்தை, நீங்களே மருமகளுக்கு போட்டு வையுங்கள் என்றாள். சிதம்பரம் எழுந்து வந்து நெக்லஸை போடுவது போல் பாசாங்கு செய்து மிக நீண்ட நேரம் என் கழுத்தை பார்த்து கொண்டே இருந்தார். எனக்கு கோபமும் அருவருப்பும் பொங்கியது. நான் அவர் கையிலிருந்து நெக்லஸை பிடுங்கி, பரவாயில்லை, நானே போட்டுக்கொள்கிறேன் என்று கோபமாகச் சொல்லிவிட்டு என் அறைக்குள் சென்றேன். கார்த்திக் உடனே என் பின்னால் வந்தார். ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? உனக்கு ஆசையாக நெக்லஸ் வாங்கி வந்தார் என்று கோபப்பட்டார். அப்போது நான் பொங்கி வழிந்தேன். உங்கள் பெரியப்பா நல்லவர் இல்லை. அவர் பார்க்கும் பார்வையே சரியில்லை. மேலும் வள்ளிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? அதை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இதைக் கேட்டதும் கார்த்திக்குக்கு கோபம் தாங்கவில்லை. என்னை ஓங்கி அறைந்தார். அவரை பற்றி தவறாக பேசாதே என்று எச்சரித்தார். நான் அழுது கொண்டே, நான் ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்தவள். இங்கு நடப்பது மிக அசிங்கமாக இருக்கிறது என்றேன். அவர், மேலும் ஒரு வார்த்தை கூட பேசாதே என்று சொல்லிச் சென்று விட்டார். மறுநாள் காலை சிதம்பரம் என்னிடம் தனியாக வந்து, புது மருமகள் இவ்வளவு வேலையா என்று என் கையை பிடித்தார். அப்போது என் அத்தை வரவே கையை சட்டென்று விடுவித்துக் கொண்டார். எனக்கு எதிராக வீடே திரண்டது. கார்த்திக் என்னை அடித்தார். அத்தை நம்பவில்லை. சிதம்பரம் மிரட்டுகிறார். நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். ஆனால் அந்த வேலைக்காரி வள்ளிக்கும் இதில் பங்கு இருக்கிறதா? இல்லை, வேறு யாரோவா? அதை அடுத்த இரவு கண்டுபிடிக்க முடிவு செய்தேன். இரவு நான் தூங்காமல் ஒளிந்து காத்திருந்தேன். சிதம்பரத்தின் அறைக்குள் ஒரு பெண் நுழைந்தாள்.
அவள் வள்ளி அணிந்திருக்கும் சேலையை அணிந்திருந்தாள். கதவு உள்ளேயிருந்து தாழிடப்பட்டது. நான் டீ குடிப்பது போல் கதவை தட்டினேன். உள்ளே சிதம்பரமும் ஒளிந்திருந்த பெண்ணும் பதற்றமடைந்தனர். நான் டீ கொடுத்துவிட்டு போவது போல் அறைக்குள் சுற்றி பார்த்தேன். திரைக்குப் பின்னால் ஒரு பெண்ணின் கை தெரிந்தது. ஆனால் அவர் என்னை வெளியேற்றவே முயன்றார். நான் உறுதியாக நினைத்தேன், இது வள்ளிதான். மறுநாள் நான் என் அத்தையிடம் சென்றேன். அத்தை, இந்த வீட்டில் நடப்பது சரியில்லை. வள்ளிக்கும் சிதம்பரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்றேன். ஆனால் அவர் மேல் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நீ பொய் சொல்லாதே என்று என்னை திட்டினார். நான் கண்ணால் பார்த்தேன். அத்தை என்று கெஞ்சினேன். அவர், யாரிடமும் சொல்லாதே, நான் அவரிடம் பேசிக் கொள்கிறேன் என்று சமாளித்து விட்டார். 2 நாட்கள் கழித்து மாடியில் துணியெடுக்கச் சென்றபோது என் அத்தையும் சிதம்பரமும் ரகசியமாகப் பேசுவது என் காதில் விழுந்தது. அத்தை, இனி ஜாக்கிரதை, மோகனாவுக்குச் சந்தேகம் வந்துவிட்டது. ஆனால் அவள் நினைக்கிறபடி வள்ளியுடன் உங்களுக்கு தொடர்பில்லை, உங்களுடன் எனக்குத்தான் தொடர்பு. நான் ஒவ்வொரு முறையும் வள்ளியின் சேலையை அணிந்து வருகிறேன். அதனால் அவள் என்னை சந்தேகிப்பதில்லை. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் சொந்த அத்தையா? அவருக்கும் சிதம்பரத்துக்குமா? அதுவும் 10 வருடங்களாகவா? என்னால் அடங்க முடியவில்லை. பிரசாதம் எடுத்து வந்த அவரிடம், என்கிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போடாதீங்க, உங்க ரகசியம் எனக்கு தெரியும் என்று கூறி அந்த பிரசாதத்தை தள்ளிவிட்டேன். கார்த்திக் வந்து, ஏன் இப்படி, மன்னிப்பு கேள் என்று கத்தினார். நான் சவாலாகச் சொன்னேன், உங்க பெரியப்பாவும் உங்க அம்மாவும் தினமும் ஒரே அறையில் இருக்காங்க, இதை நீங்க அறிவீர்களா? கார்த்திக் அமைதியாக நின்றார். எதிர்பார்த்தது போல். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, கார்த்திக்கும் இது தெரியும். ஆனால் அவர் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வீடே ஒரு வலை. நானும் வள்ளியும் இருவருமே இங்கு பொம்மைகள். ஆனால் உண்மையை நான் வெளியில் சொல்வதாக மிரட்டப்பட்டேன். சிதம்பரமும் அத்தையும் என்னை ஒரு அறையில் அடைத்து பூட்டினார்கள். எப்படி இங்கிருந்து தப்பிப்பது? மேலும் கார்த்திக் யாருக்கு ஆதரவாக இருப்பார்? நான் தனி அறையில் அடைக்கப்பட்டேன். வள்ளியையும் மிரட்டியிருந்தார்கள். குளியலறை சிறு துவாரம் வழியாக தப்பிக்க முயன்றேன். சிதம்பரம் அதை கண்டுபிடித்து விட்டார். என்னை இழுத்து அறைக்குள் அடித்து பெரும்படுத்த ஆரம்பித்தார். நான் கத்தினேன், ஆனால் யாரும் கேட்கவில்லை. அப்போது கதவை உடைத்துக் கொண்டு கார்த்திக் உள்ளே வெடித்துப் பாய்ந்தார். தன் பெரியப்பாவை கீழே தள்ளி, என் மனைவியை இப்படிச் செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினார். என் அத்தை ஓடி வந்தார். டேய் கார்த்திக், அவர் மேல் கை வைக்காதே என்றார். ஆனால் கார்த்திக்குக்கு கோபம் மேலிட்டது. அருகில் கிடந்த கத்தியை எடுத்து சிதம்பரத்தை குத்தினார். சிதம்பரம் அங்கேயே இறந்து விழுந்தார். காவலர்கள் வந்தனர். என் அத்தை, இவள் மோகனா தான் பொறாமையில் கொலை செய்தாள் என்று பொய் சொன்னார். ஆனால் கார்த்திக் முன்வந்து, இல்லை, நான் தான் கொலை செய்தேன். ஏனென்றால் என் பெரியப்பாவும் என் அம்மாவும் 10 வருடங்களாக தொடர்பில் இருந்தார்கள். அதை என் மனைவி கண்டுபிடித்ததால் அவர்கள் அவளை அடைத்து பெரும்படுத்தினார்கள். என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார். என் அத்தை இறுதி வரைதான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் அவரிடம், பெத்த மகனை பார்த்து கொள்ளாமல் இந்த கேவலத்தைச் செய்து அதற்காக இன்னொரு பெண்ணின் மீது பழியை தூக்கி போடுகிறீர்களே, உங்களுக்கு தெரியவில்லையா இது எவ்வளவு அசிங்கம் என்றேன். கார்த்திக் காவலர்களால் கைது செய்யப்பட்டார். பல மாதங்கள் கழித்து வழக்கு முடிந்து கார்த்திக் சிறையிலிருந்து வெளிவந்தார். எங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, தற்காப்புக்காக என்பது போன்ற வாதங்கள். நாங்கள் இருவரும் வேறு ஊருக்குச் சென்று ஒரு சிறிய வணிகம் தொடங்கினோம். 1 வருடத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இன்று அந்த இருண்ட நாட்களை நினைவில் வைத்துக் கொண்டே, ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். தவறான பழக்கங்களும் ரகசியங்களும் ஒரு முழு குடும்பத்தையே சீர்குலைத்துவிட்டன. ஆனால் ஒழுக்கமும் தைரியமும் இறுதியில் உண்மையும் வென்றன. கார்த்திக் மற்றும் மோகனா புது வாழ்க்கையைத் தொடங்கினர். எச்சரிக்கையுடன், ஆனால் நம்பிக்கையுடன். இது ஒரு எச்சரிக்கை கதை. மௌனமாக இருப்பதை விட உண்மை பேசுவதே எப்போதும் சிறந்தது.